ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் டீச் பண்ணுற ரூம். இது ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் இருக்கிற ஸ்டோர் ரூம். ஓகேவா? ஸோ வந்து இதுதான் வந்து அந்த பேய் டோரு. ஐ மீன் டு சே தட் நான் வந்து ஒரு வாட்டி டீச் பண்ணும்போது சைடில் பார்ப்பேன்ல, அப்போ வந்து தானாக திறந்துக்கும். திடீர்னு இதுலேருந்து பூனை வரும், இதுலேருந்து ஏதாவது பூச்சி வரும். ஸோ நான் வந்து பயந்து அந்த பக்கம் பார்த்துட்டே இருப்பேன், ஏதாச்சும் வருதோ அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஐ லவ் டு ட்ரா. ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய ட்ராயிங்ஸ். பட் கொஞ்சம் கொச்சைன்னு நான் ஒட்டி வச்சுருப்பேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் வந்து இதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால இது எல்லாமே வந்து நான் கொச்சைன்னு வச்சுருப்பேன். ஸோ ஸ்குவிட், இது வந்து என்னோடய கொஞ்சம் ஃபேவரட் ட்ராயிங். இதுவும் இந்த யானைக்குட்டியும். ஸோ அதனால் நான் எல்லோரும் பார்க்குற மாதிரி வச்சுருப்பேன். அப்புறம் கிட்னி, போன்ஸ், பிளெனேரியா, அதுக்கப்புறம் இது மைட்டாசிஸ் செல் டிவிஷன், இது வந்து ரிப்ஸ். ஸோ இன்னும் நிறைய ஒட்டி வச்சுருந்தேன். அது வந்து கீழே ஒரு வாட்டி மழை பெய்யும் போது செவர் வந்து ஊறும் இல்லையா, பிகாஸ் மொட்டை மாடி மேலே இருக்குது. ஸோ அதனால் கீழே விழுந்துடும். டபுள் சைட் டேப் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாது. அப்புறம் இதெல்லாம் வந்து மழை தண்ணியில் நினைஞ்சது. ஸோ இதுவும் என்னோட கொஞ்சம் ஃபேவரட். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கெட்ச்லாம் வாங்கி இதுக்குள்ளே கலர் பண்ணது. அப்புறம் இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்ட் ஆக்ஷன். ஸோ அப்புறம் இது பெக்டோரல் கர்டில், க்ளோஸ்ட் மைட்டாசிஸ், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கல். அப்படியே கீழே பார்த்தோன்னா நிறைய விழுந்துட்டு இருக்குது, லைக் மழை தண்ணியில். அதுக்கப்புறம் இதுதான் வந்து நான் கால் வச்ச உட்காரு ஸ்டூல். அண்ட் இது வந்து ஃபேவரட்டான கேமரா ஸ்டாண்ட். ஸோ ஆளே இல்லாத கடையில் வந்து யாருக்கு டீ ஆச்சுன்னா நான் இந்த கேமரா ஸ்டாண்ட் பார்த்து தான் வந்து பாதி நேரம் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட ஒரு ட்ரெஷர். ஸோ இன்னும் நிறைய ட்ரெஷர் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் வீட்டில் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இந்த மினியேச்சர் கலெக்ஷன் அது எல்லாமே. இதுதான் வந்து அந்த போர்டு. இதான் வந்து ஆக்சுவல் போர்ட் சைஸ். கொஞ்சம் பெரிய போர்டு தான், பட் வீடியோக்கு அப்படி தெரியும். ஸோ இதில் தான் வந்து நான் மோஸ்ட்டாக இது பண்ணுவேன். ஸோ எஸ், வாங்க நம்ம வந்து 10K செலிப்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோ டவுன். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் சாரீலாம் கட்டிட்டு எல்லோ கலர் சாரீ, பிகாஸ் எல்லோ வந்து கொஞ்சம் மங்களகரம்ல. ஸோ அதனால் நான் வந்து எல்லோ கலர் சாரீ கட்டியிருக்கேன். ஸோ பக்கத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரி வந்து நான் லேட்டரான்னு சொல்கிறேன். அண்ட் இந்த சாரியுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். எதனாலனா அந்த ஸ்டோரியுமே வந்து நான் லேட்டரான்னு சொல்கிறேன், சரியா? ஸோ எதுக்காக இந்த வீடியோனா, டு தேங்க் யூ ஆல் ஃபார் 10K சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு 5 டிஜிட் சப்ஸ்கிரைபர்ஸில் என்னோடய லைஃப்பில். ஸோ எதனால் வந்து எல்லாருமே வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தானே வந்து கொஞ்சம் சீனாக பண்ணுவாங்க. எதுக்கு 10,000க்கு இவ்வளோ சீன் அப்படின்னா, திஸ் இஸ் சம்திங் விச் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். பிகாஸ் நான் லிட்ரலி டு சே ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஐ ஸ்டார்டட். இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் ஒன் கேமரா ஸ்டாண்ட், ஒரு கேமரா, அண்ட் தென் ஒயிட் போர்டு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஆகும்னா, எல்லோரும் யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா, வை டோன்ட் லைக் லெட் மீ ஆல்சோ ஸ்டார்ட் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்லி இஸ் பயோ டவுன். ஸோ லைக் பயாலஜி மேலே ஐ ஹாவ் ஒரு டீப் இன்ட்ரெஸ்ட். அதனால இதுக்கு வந்து பயோ டவுன் பேர் வைக்கலான்னு ஐ ஸ்டார்டட் பயோ டவுன். தென் லோகோலாம் டிசைன் பண்ணி ஆல் தட் ஹேப்பன்ட். ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க் பண்ணுற வீடியோ. அண்ட் எதனால் வந்து ஒரு 10,000க்கு இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் வீடியோனா, லைஃப்லே வந்து தன்னை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சவங்க தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவாங்க. இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்மளை விட யாருமே பெருசாக அப்ரிஷியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு டு பேட் மை ஷோல்டர்ஸ் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டினா, நான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுற சில பீப்புள் பற்றி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ என்னோட காலேஜ் ஆஃப்டர் ஸ்கூல் டேஸ் என்னோட காலேஜ் டைமில் வந்து என்னோட டஃப் டைம்ஸில் வந்து என்னோட அப்படியே ஸ்ட்ராங்காக நின்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் விட ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஒரு பெரிய எனர்ஜி வந்து எதுவுமே இல்லை, கரெக்டாக. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, என்னோடய லைஃப்பில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பீப்புள் பற்றிலாம் அண்ட் அவங்களாம் வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் அந்த குட்டி குட்டி வீடியோஸ் வந்து பிடுங்கிட்டேன். ஸோ அதெல்லாமே வந்து ஸோ அவங்கள பற்றி பேசிவிட்டு நான் சொல்ல போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங், எதுக்காகனா இந்த சாரீலையும் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எதுக்காக இந்த சாரின்னு, ஸோ அதுக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒன் மோர் லாஸ்ட் திங் இஸ் தட் நம்ம பயோடவுன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் என்னோட நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ டேலண்டட்னு அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டேலண்டட் வீடியோஸுமே வந்து இந்த 10K செலிப்ரேஷன். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சில செக்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய குருஸாக இருந்த நிறைய ஒரு பேரை பற்றி நான் சும்மா ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுடைய எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் யாரை சொல்ல விரும்புகிறேன்னா டாக்டர் விஸ்வநாத் ராவ். ஸோ ஹீ இஸ் அ ஃபிசிஷியன். ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா வந்து இஸ் சச் அ கிரேட் மேன், அவ்வளோ டவுன் டு அர்த். ஸோ எல்லாருமே வந்து நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்த டாக்டர்ஸ்லாம் வந்து எப்படின்னா ஒரு சின்ன when you're like feeling sick or whatever, go take this scan, go take this blood test, அந்த மாதிரி நாட் ஆல் டாக்டர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னோட லைஃப்பில் டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹைப் கொடுக்குற டாக்டர்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து டாக்டர் விஸ்வநாத் ராவை வந்து ஐ நோ ஹிம் ஃபார் லைக் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஐ நோ ஹிம். ஸோ அப்போதுலேருந்தே வந்து என்னோட ஒரு பெரிய மோட்டிவேட்டர் அண்ட் கைட். ஸோ நான் அவர்கிட்ட எதுவுமே படிக்கலை, ஓகேவா. ஸோ ஆஸ் இன் நான் வந்து MBBS எல்லாம் முடிக்கல. ஹீ இஸ் அ கிரேட் ப்ரொஃபஸர். ஸோ அவர்கிட்ட நான் எதுவுமே பண்ணலை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சின்ன வயசில் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஹேட் கோல்டு. சரியா, பயங்கரமான கோல்டு, நல்லா ப்ரீதே பண்ண முடியல. ஸோ வீட்டில் வந்து அதே ஸ்ட்ரீட்டில் வந்து கிளினிக் இருக்குன்ட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்பா அம்மா. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். எனக்கு டாக்டர்ஸ்னாலே பயங்கர பயம், எங்கே வந்து ஊசி குத்தி விட்டுருவாங்க அப்படின்னு. ஸோ ஹீ வாஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். லைக் ரொம்ப யதார்த்தமாக வந்து பேசிட்டு ஒரு மாத்திரை ஈ ஹேட் ஒன் டேப்லெட் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லை, கோ ஹாவ் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிட்டாரு. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன் அவர் மேலே வந்து அப்படி ஒரு இம்ப்ரெஷன். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்போவுமே வந்து ஐ கோ டு ஹிம் ஒன்லி. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா வந்து ஐ கோ டு ஹிம். நாட் பிகாஸ் ஆஃப் அடிக்கடி லைக் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, பிகாஸ் ஐ வாண்ட் டு மீட் ஹிம். ஸோ அதனால் சின்ன உடம்பு சரியில்லைனால ஐ கோ சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவ்வளோ ஒரு பெரிய மோட்டிவேட்டர். ஸோ லைக் எல்லாத்தையுமே வந்து லைஃப்பில் வந்து இஸ் சச் அ பாசிட்டிவ் வைப். இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து 1 in a million. ஸோ சீரியஸ்லி டு சே எனக்கு வந்து ரொம்ப 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 ஹீ இஸ் மை ஃபேவரட் பர்சன். ஸோ மை ரோல் மாடல். ஸோ ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்சிட்டியான ஒரு விஷயத்தையுமே வந்து சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, திஸ் ஒன் சப்ப மேட்டர் இன் சால்ட் வாட்டர் சொல்லணும்னா இது மாதிரி ஒரு டாக்டர் கண்டிப்பாக அவசியம். ஸோ அவர்கிட்ட நான் கேட்டபோது ஹீ குடன்ட் சென்ட் மீ அ வீடியோஸ். அதனால எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்குமே வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Priyanka, congratulations on your achievement in this short period of time. It's worth celebrating because it motivates ourselves to do better. Set some goals, smash the hell out of them, then clap for your own damn self. Yes, you must start appreciating yourself for the little things you have achieved. It's a huge motivation by itself. Inspire and be inspired. Do well, Priyanka. My regards to your brother also, Manigandan, who I feel is a pillar of strength. This is Vishwanath Rao sending you off. God bless.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் யாரை சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் பயோடெக் படிக்கும்போது என்னோட கைட் அவங்களுக்கு கீழே தான் வந்து நான் ஒரு யூஜிசி ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ஃபண்டட் யூஜிசி ப்ராஜெக்டில் வந்து என்வாயர்மெண்டல் டாக்ஸிகாலஜியில் ஐ வாஸ் டூயிங் அ ரீசர்ச் 2 இயர்ஸ்க்கு. ஸோ ஷீ இஸ் டாக்டர் வீணா காயத்ரி கிருஷ்ணசுவாமி. ஷீ இஸ் நாட் அ டாக்டர், அ டாக்டரேட் ஹோல்டர், கரெக்டாக பிஹெச்டி முடித்தவங்க. ஸோ இவங்களுமே வந்து என்னோட ஒரு பெரிய மோட்டிவேட்டர். எப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அடிக்கிறது, நான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன். முட்டி போட வச்சுருக்காங்க, பெஞ்சு மேலே நிற்க வச்சுருக்காங்க, இதை நல்லா கிள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டீச்சர்ஸ் தான் வந்து அந்த காலத்தில், அந்த காலம் மீனிங் லைக் ஒரு லிட்ரலாக ஒரு 10 இயர்ஸ் பேக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்கூல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி தான். ஸோ இப்போ தான் வந்து நியூ ரூல்ஸ்லாம் இருக்குது, டீச்சர்ஸ் வந்து அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஐ திங்க் தட்ஸ் அ குட் ரூல், ஓகேவா? சும்மாலாம் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. பட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, அடிக்கலைன்னா அந்த யாருமே படிக்க மாட்டாங்கல்ல. லைக் தட்டி கொஞ்சம் சொன்னாலும் நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. தட் இஸ் தேர். பட் ஸ்டில் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஷீ இஸ் வீணா காயத்ரி, டாக்டர் வீணா காயத்ரி கிருஷ்ணசுவாமி. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கக்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டதே வந்து லைஃப்பில் 24/7 எப்படி வந்து பிஸியாகவே இருக்கலாம் அப்படின்னு வந்து இவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும். ஷீ யூஸ் டு மேனேஜர் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லேருந்து ரீசர்ச் ஒர்க்ஸு, அவங்களோட ப்ரொஃபஷன், லெக்சர்ஷிப்பு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பாங்க. சாப்பிட்ற டைம் கூட வந்து செல்லை வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷீ இஸ் சச் அ பிஸி உமன். ஸோ ரொம்ப இண்டிபெண்ட்டான உமன் ஸோ நான் பார்த்ததில்ல. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி நிறைய ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அவங்களால தான் வந்து நான் இந்த அளவுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும்னு தெரிஞ்சதே வந்து இவங்களால மட்டும்தான். பிகாஸ் இப்போவுமே வந்து ஐ மல்டி டாஸ்க் அ லாட், ஓகேவா? ஐ டோன்ட் திங்க் என்ன மாதிரி நிறைய உமன் இஸ் மல்டி டாஸ்கிங். ஸோ அந்த மாதிரி திஸ் வீணா காயத்ரி கிருஷ்ணசுவாமி மேம் தான் வந்து என்னோட செகண்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க வந்து இப்போவும் அவங்க ஷீஸ் டூ பிஸி தட் ஒரு வீடியோ கூட எனக்காக ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியல. பட் ஐ மிஸ் ஹர் அ லாட் இன் திஸ் மூமெண்ட். கண்டிப்பாக கோவிட்லாம் முடிஞ்ச உடனே காலேஜ்லாம் ரீஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக ஐ வில் கோ ஹர். அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஸோ அது வீணா காயத்ரி கிருஷ்ணசுவாமி. அண்ட் தேர்ட் என் லைஃப்லேயே வந்து பார்த்த ஒரு கியூட்டி பை மேம், அவங்க வந்து டாக்டர் கேரலன் மரியா, ஓகேவா? ஸோ அவங்க வந்து எனக்கு என்னோட காலேஜில் when I was practicing bachelor's in education நிறைய ப்ரொஃபஸர்ஸில் ஷீ இஸ் ஒன் சச் ப்ரொஃபஸர். பட் ஆனால் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் இன் மை ஹார்ட். ஷீல் பி லைக் ஒரு மாதிரி சப்பி, சார்மிங், வெரி பியூட்டிஃபுல் லெக்சரர். ஸோ அவர் ஹார்ட் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல். அவங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அண்ட் இன்டர்னல் அப்பியரன்ஸ் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஷீ இஸ் வெரி பியூர். அண்ட் இந்த சாரீ ஏன் ஸ்பெஷல்னா, திஸ் இஸ் டாக்டர் கேரலன் மரியாஸ் சாரீ. ஸோ காலேஜ் எல்லாருக்குமே வந்து அவங்க சாரீ மேலே ஒரு பெரிய கண்ணு, ஓகேவா? பிகாஸ் ரொம்ப her sarees will be like so good, ஓகேவா? எங்களுக்குலாம் வந்து we don't even know how to drape a proper saree. இப்போ வரைக்கும் நான் பாதி வரைக்கும் போட்டிருக்கிறதே வந்து saree எனக்கு ஒழுங்காக கட்ட தெரியாது. ஸோ இது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குன்றதுனால ஐ எம் சிட்டிங் அண்ட் ரெக்கார்டிங் இட். ஸோ இது வந்து மேமோடைய saree, she gave it for myself. ஸோ அதனால் இந்த saree is too special. நான் சென்டிமெண்டலாக இன்றைக்கி போடணுன்ட்டு இந்த saree கட்டினேன். ஸோ எப்பவுமே சுடி தான் போடும், தட்ஸ் மை ஃபேவரட். திஸ் இஸ் ஒன் ஒரு தொல்லை பிடிச்ச வேலையா ஐசி. பட் ஸ்டில் இவங்களுக்காக திஸ் இஸ் ஹர் சாரீ. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, லைஃப்பில் வந்து எப்படி ஒருத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணணும். அவங்க கிளாஸில் வந்து இது வரைக்கும் யாருமே தூங்கியிருக்கவே மாட்டாங்க. அவங்களோட வாய்ஸ் ஹேஸ் சச் அ லவுடஸ்ட் பிச். இப்போது என்னோடய வாய்ஸ்லாம் வந்து சில நேரத்தில் எனக்கே பிடிக்காது. சில நேரத்தில் கீச்சுன்னு இருக்கும். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூங்குற மாதிரி ஒரு வாய்ஸ், தாளாடுற மாதிரியே இருக்கா. எவ்வளோ அளவுக்கு கற்றுனாலும் ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஷவுட். பட் ஆனால் இந்த மேம் வந்து ஹர் பிச் பேச ஆரம்பித்தாங்கன்னா 45 minutes with so much of energy she will talk. அதே மாதிரி மை காலேஜ் கோஆர்டினேட்டர் மேம் இஸ் ஆல்சோ டாக்டர் கேரலன் மரியா. ஸோ இவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிறது வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணும், அண்ட் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோர் தென் அ ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஒரு குட் கைடாக இருந்தாங்க. ஒரு டீச்சர் மாதிரி இதை படி அது படி, நத்திங் கைட், எது வந்து லைஃப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுன்றது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்து நான் கற்றுக்கிட்டது தான். பட் மேம் இஸ் ஸோ ஸ்வீட். ஷீ சென்ட் மீ அ வீடியோ விஷிங் மீ 10K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். Everybody, this is Dr. Carolyn Maria, working as an assistant professor in Loyola College of Education. I take this opportunity to wish Priya for reaching more than 10,000 subscribers for her YouTube channel.
She is an amazing student who has a lot of potential to make all the complex terminologies into simple videos for the benefit of so many students. I wish her all the best. I am proud to be her teacher. Priya, wish you all the best. ஸோ கேரல் மேம் வந்து அவங்க வந்து விஷஸ் சொன்னதே ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. ஸோ அதை நான் வந்து ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம லெக்சரர்ஸ் பற்றிலாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஏரியா உள்ள வராத மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி அண்ட் அவங்கக்கிட்ட இருந்து வந்து என்ன நான் வந்து லைஃப்பில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, உலகத்தில் யாராக இருந்தாலுமே வந்து பாசிட்டிவிட்டி நிறையா இருக்கும், நெகட்டிவிட்டி நிறையா இருக்கும். ஸோ உலகத்தில் பிறந்த மனுஷங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், ஹியூமன்ஸ்னாலே அதுதான், தே டூ மிஸ்டேக்ஸ், they have good souls. ஸோ அந்த மாதிரி ரெண்டு இருக்கும். நம்ம வந்து எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகினாலுமே வந்து அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டிலாம் வந்து அப்படி கப்புன்னு பிடிச்சிட்டு we have to move on. ஸோ இந்த மாதிரி நான் மீட் பண்ண சில ஃப்ரெண்ட்ஸ் ஹைலி பாசிட்டிவ் பீப்புள். எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் தீஸ் பீப்புள். அந்த அளவுக்கு இவங்க கிட்ட இருந்தேன்னா வந்து நான் எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான பீப்புள், வெரி குட் சோல். அதில் வந்து நான் வந்து ஆர்டராக வச்சுருக்கேன். எந்த மாதிரி ஆர்டர்னால், எனக்கு நிறைய வருஷம் தெரிஞ்சவங்கள்டேருந்து அப்படியே வந்து நான் ஆர்டராக போகிறேன். லைக் டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து போகிறேன். லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ண அந்த மாதிரி. ஸோ இது ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து வரிசையாக வந்து நான் ப்ளே பண்ணுறேன். பிகாஸ் பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது ஒன் பி குட்ல. ஸோ அவங்கள பற்றி எல்லாம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாலுமே வந்து அது ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். மோர் தென் ஸ்கூல், காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். லைக் படிக்கிறது அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், கிளாஸ் எப்படி அழகாக பங்க் அடிக்கலாம், எப்படி வந்து லைக் ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், லைக் அந்த குட்டி கேன்டீன் அண்ட் வாட் எவர், லைக் அந்த மாதிரி எவ்வளோ ஈஸியாக வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். லைக் வாட் எவர், லைக் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஹியர் தேர் இஸ் அ ப்ராப்ளம், தேர் இஸ் அ ப்ராப்ளம், ஸ்டடீஸில் தேர் இஸ் அ ப்ராப்ளம்னு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது எல்லாமே வந்து மறந்து போயிடும். அந்த அளவுக்கு தேர் ஆல் சச் அ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃப்ரெண்டை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஷீ இஸ் கௌஷாலி. சரியா, ஸோ இவ வந்து பேச்சுலர் ஏட்ஸில் வந்து 3 years என்னோட படித்தா. ஸோ இவளை பற்றி சொல்லணுன்னா, ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் சோல். நான் எல்லாரை பற்றியும் ரொம்ப நேரம் டைம் எடுக்க விரும்பல. இவங்ககிட்ட இருந்து என்ன நச்சன் அந்த பாசிட்டிவிட்டி நான் கற்றுக்கிட்டேன்னா, ஐ வில் டெல் யூ. பொறுமை, பொறுமை கடலினும் பெரிது, பேஷன்ஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் கௌஷாலி. ஸோ அவ்வளோ பொறுமை, கத்தவே முடியாது, சச் எ கீச் பர்சன். ஸோ ரொம்ப நல்லா படிப்பாள், நல்ல பொண்ணு, லைக் வெரி சென்சிட்டிவ் கேர்ள். நானுமே கொஞ்சம் சென்சிட்டிவ் கேர்ள். ஸோ ரெண்டு பேருக்கும் அப்படியே அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ ஷீ இஸ் கௌஷாலி. ஸோ அவகிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவளுமே நான் சொன்ன உடனே வந்து சமத்து போனா, ஷீ சென்ட் மீ த வீடியோ. வி போத் ஆர் ஆஃப் லைக் சேம் ஏஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னோட மாஸ்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா, நெக்ஸ்ட் ஒன் வந்து சிந்து தசரதன். ஸோ அவளை பற்றி ஒரு வீடியோ கூட இருக்கும், அவளோட கவிதை வீடியோ. ஸோ அவள் வந்து அவ்வளோ அழகாக கவிதை எழுதுவாள். வாலிபால் பிளேயர், அவள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வாலிபால் பிளேயர். ஸோ அவகிட்டேருந்து கற்றுக்கிட்டது வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் எப்படி ஈக்குவலாக மேனேஜ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் வந்து வெல்வர்ஸ்டாக இருப்பாங்க, பட் ஸ்டடீஸில் ஒழுங்காக இருக்கலாம். பட் அவள் அப்படி கிடையாது. அண்ட் அவகிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஒரு கேம்ஃபர், கற்பூரம் மாதிரி கேரக்டர். எப்படின்னா வந்து வீட்டில் வந்து படிக்கவே மாட்டாங்க மேடம். எக்ஸாமுக்கு லாஸ்ட்டு 10 minutes வந்து என் முன்னாடி உட்காந்துட்டு வந்து கதை சொல்லு சொல்லுவாங்க. என்னத்தை கதை சொல்கிறது, அவ்வளோ பெரிய எக்ஸாமில் ஷார்ட்டாக 10 minutes தான் சொல்வேன். she would score பக்கா குட் மார்க்ஸ். ஸோ வெரி ஸ்வீட் கேர்ள். ஸோ இவகிட்ட வந்து கற்றுக்கிட்டது வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரெயினியாக ஒருத்தரால் கிராஸ் பண்ணி கண்டென்ட் எழுத முடியுமான்றது வந்து மை டியர் சிந்து கிட்டேருந்து வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ சிந்துவை வந்து சிந்துன்னு நான் கூட மாட்டோம், சிண்டு அப்படி தான் கூப்பிடுவேன், SINDU. ஸோ தட் இஸ் சிந்து. she is one important girl in my life. and அதுக்கப்புறம் நான் யாரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா, லெட் மீ கம் டு ஒல்லி பப்பி. ஸோ வேர்டே காமெடியாக இருக்குல்ல. ஷீ இஸ் த்ரிஷா மேரி PA. ஸோ அவள் வந்து என்னோட மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட். ஷீ இஸ் அ மல்லு ஓமனக்குட்டி. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இங்கே வந்து சென்னையில் வந்து அவள் ஹாஸ்டலராக இருந்தா. ஸோ அவகிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து வி ஃபைட் அ லாட். ஓகேவா, ஐ லிட்டரலி சேயும், நான் இந்த மாதிரி யார்கிட்டையும் வந்து சண்டை போட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு வி ஃபைட் அ லாட். ஒரு வாட்டி சண்டை முத்தி போய் நான் கத்தி அவ கத்த, நான் கத்த அவ கத்த, ப்ரொஃபஸர்ஸ் கேம், தே ஆல் காட் டு நோ. அண்ட் அதுக்கப்புறம் சண்டை ரொம்ப நேரம் நீடிக்கல, 2 days. அதுக்கப்புறம் திருப்பியும் சேர்ந்துட்டோம். அந்த சண்டை எதுக்கு போட்டோம்,
கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டாக. ஸோ நானுமே கொஞ்சம் சும்மா சொல்லக்கூடாது, சண்டை கிடச்சா போதும் உடனே பதிலுக்கு பதில் ஐ கோ ஃபைட். ஸோ வெரி ஸ்வீட். ஸோ அவகிட்ட வந்து நம்ம கற்றுக்கிட்டது வந்து ஹவு டு பி ட்ரூ. லைக் ஒரு ஃப்ரெண்டுனா வந்து எப்படி ட்ரூவாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டது வந்து த்ரிஷா மேரி பிஏ. ஸோ அவளை பற்றி அவளோட டேலண்ட்ஸ் வந்து சொல்லணும்னா, இப்போ வந்து மை ஸ்வீட் ஹார்ட் இஸ் டூயிங் பிஹெச்டி. ஸோ இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து அவள் டாக்டரேட் முடிச்சிருவா. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட டாக்டர்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஐ கேம் இன் டு டீச்சிங் ப்ரொஃபஷன். அவள் வந்து ஷீ இஸ் இன் டு ரிசர்ச் ப்ரொஃபஷன். ஸோ ரொம்பலாம் வந்து பேசிக்கவே மாட்டோம். இட் இஸ் லைக் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், இயர்லி ஒன்ஸே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த அம்மா ஷி டிடன்ட் சென்ட் மீ அ வீடியோ பிகாஸ் ஷி இஸ் டூ பிஸி வித் ஹர் ஒர்க். அண்ட் இந்த வீடியோ சென்ட் பண்ணுறதுல தேர் வாஸ் அ பிக் ஃபைட். ஸோ அப்படி தான். ஸோ ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபைட், பட் ஸ்டில் வி ஆர் லைக் வெரி க்ளோஸ். அவள் வந்து இப்போ வந்து கேக் பேக்கிங் பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ யம்மி. ஸோ ஷீ இஸ் தேர் ஆன் இன்ஸ்டாகிராம். சும்மா நீங்கள் போய் அவளோட கேக் பேக்கிங் பிஸ்னஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு த்ரிஷா மேரி. ஸோ அதுக்கப்புறம் ஒன் இம்பார்ட்டண்ட் பர்சன் இஸ் பிங்கு. பிங்கு இஸ் ஸ்வேதா. ஸோ ஸ்வேதாவுமே வந்து கௌஷாலி மாதிரி பொறுமை கடலினும் பெரியுது. என்ன ஒர்க் இருக்குது எது இருந்தால் பொறுமையாக நான் வந்து பண்ணுவேன். சப்மிட் பண்ணுவேன். அவள் வந்து ரொம்ப டவுன் டு அர்த். அவளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நாங்கள் 2 பேருமே வந்து உடன் பேங்கிள்ஸ் லவர். ஓகேவா, எனக்கு உடன் பேங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி ஆக்சசரிஸ் வந்து நான் கொஞ்சம் ஆக்சசரிஸ் கிரேஸ். லைக் எந்த மாதிரி ஆக்சசரிஸ்னால் வந்து அந்த ஜிகுன்னு பிடிக்காது. ஐ லைக் இந்த மாதிரி சிம்பிள் எலிகெண்ட் இது மாதிரி ஆக்சசரிஸ்லாம் ஐ லைக் அ லாட். அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல். ஸோ அவளும் நானும் வந்து பயங்கரமாக ஆக்சசரிஸ் லவர். ஸோ பிங்கு கிட்ட வந்து என்ன கற்றுக்கணும்னா, ஷீ இஸ் சச் அ பாசிட்டிவ் வைப். எப்போவுமே வந்து என்னை ஏதாவது நான் வந்து சோழ்ந்து போயிட்டேன்னா வந்து என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாள். என்றைக்குமே வந்து இது வரைக்கும் நாட் even ஒன்ஸ் வந்து என்னை என்கரேஜ் பண்ண தவறுனதே இல்லை பிங்கு. ஸோ ஸ்வேதா. ஸோ அவளை பற்றி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இவங்களெல்லாம் பற்றி நம்ம வந்து முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு என்னோட பேச்சுலரேட்ஸ். அதுதான் வந்து என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்டரிங் இன் டு அ கோஎட் செக்டர். ஸோ நான் படித்தது இஸ் லைக் பியூர்லி கேர்ள்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோஎட். ஸோ இட் வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ காட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் கைஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஹெச் பூர்ணேஷ் குமார். ஸோ அவன் தான் வந்து எங்கள் காலேஜோட கோஆர்டினேட்டரா எஸ் ஈஸ் ஆர் காலேஜ் பிரசிடெண்ட்டாக இருந்தான். சேர்மன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அவன் தான் வந்து சேர்மன். எஸ் அஃப்கோர்ஸ் கோஆர்டினேட்டர் சொல்லலாம். ஸோ அவன் தான் வந்து சேர்மன் ஆஃப் த காலேஜாக இருந்தான். ஸோ பயங்கர மாஸ் அவனுக்கு. அவனை சுற்றி வந்து எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவன் வந்து வேறெவர் ஹி கோ ஹி ரூல்ஸ். அவன் வந்து எப்பவுமே தட்ஸ் ஹிஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ எப்பவுமே வந்து அவன் அப்படி தான். இஸ் சச் அ பாசிட்டிவ் பர்சன். ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட். இஸ் அன் அத்லெட். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் தான். அவன் வந்து என்னை விட 2 வயசு சின்ன பையன். ஸோ எங்களோட கனெக்டிவிட்டி வந்து மோர் தென் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இட் ஹஸ் பிகம் அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் பிளட் ரிலேட்டட் பிரதர். ஸோ எனக்கு வந்து பூரி ஒரு தம்பி மாதிரி. பூர்ணேஷ்குமார் ஐ கால் ஹிம் பூரி. ஸோ எப்பவுமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணி, ஸோ வாட் எவர் எனக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா ஐ ஷேர் இட் வித் ஹிம். இஸ் சச் அ பாசிட்டிவ் வைப். என்னை என்கரேஜ் பண்ண தவறவே மாட்டான். அவனை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா வந்து ஆல்ரவுண்டர். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் என்சிசியில் வந்து ஹி வாஸ் அ கேப்டன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுருப்பான். ஸோ செம்ம பர்சன் ஹி இஸ். என்னோட லைஃப்பில் மீட் பண்ண பர்சன் பூர்ணேஷ்குமார். ஸோ நெக்ஸ்ட் யாரை பற்றி சொல்லணுன்னா வந்து அர்ப்பு. ஷீஸ் அர்ப்பு தான் அனிஷவன். அவளை வந்து நான் ஃபுல் நேம் பற்றி கூப்பிட்டேன்னா வந்து ஷீல் கெட் இரிட்டேட்டட். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் பேசுகிறேன்னா, கண்டிப்பாக ஐ வாண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி நான் புகழ்ந்ததே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மில் புகழ்கிறேன்ற ஒரு சின்ன சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும்னு. ஸோ ஷீஸ் அர்ப்பு தான் அனிஷவன். லிட்ரலி வந்து குழந்த மாதிரி. இந்த டெடிபியர் எப்படியோ அர்ப்பு இஸ் லைக் தட் ஃபார் மீ. ரொம்ப இன்னசென்ட். ஷீ இஸ் ஆல்சோ என்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு. அவங்களாம் பிஎஸ்சி முடிச்சு வந்தவங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சு எஜுகேஷன் போனேன். ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் சிஸ்டர் டு மீ. ஷீ வில் கால் மீ பிரிங்கு. ஸோ அதனால் எனக்கு அந்த நேம் ரொம்ப பிடிக்கும். அர்ப்பு கூப்பிட்டு காலேஜ் ஃபுல்லாக பிரிங்குன்ற நேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ என்ன பிரியான்ற நேம் போல் எவ்ரிபடி ஸ்டார்டட் காலிங் எஸ் பிரிங்கு. 1 or 2 ப்ரொஃபஸர்ஸ் ஆல்சோ நிறைய வாட்டி என்னை மிஸ் பண்ணி பிரிங்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு அர்ப்பு. அர்ப்பு கிட்டேருந்து வந்து கற்றுக்கணுன்னா
கற்றுக்கிட்டதை விட ஐம் ஸோ ஹாப்பி தட் அர்ப்பு ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் வித் மீ. அவள் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்கிட்ட ஃபீல் பண்ணுவாள். அண்ட் எனக்கு வந்து அர்ப்புட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து அவளை இரிட்டேட் பண்ணுறது, அவளை இரிட்டேட் பண்ணி படுத்துறது இஸ் மை ஃபேவரட் ஜாப் ஆக்சுவலி. ஸோ that is related to Arpu. So lifelong எனக்கும் அவளுக்கும் இருக்கிற bonding will never be separated. So that's how she is. I'll always be her bigger sister. அவளுக்கு எதுவுமே வராமல் பார்த்துப்பேன். that's how the relationship. அதுக்கப்புறம் சொல்லணும்னா வந்து வித்யா இஸ் வி both are like of same age. அவள் வந்து ரொம்ப ஸ்வீட், என் கூடயே தான் இருப்பாள், எப்போவுமே வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ இந்த தருணத்தில் வந்து அவளுக்கு ஒரு பெரிய சாரி கேட்கணும். எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேன். இங்கே ஒன் ஒர்க் ஆர் தி அதர் ஐ வில் கீப் ஆன் கெட்டிங். ஷீ இஸ் அ ஹையர் செகண்டரி டீச்சர். அவள் வந்து காமர்ஸ் டீச்சர் வித்யா, லைக் எம்காம்லாம் முடிச்சிருக்காங்க மேடம். ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ அவள்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஸ்டெடியாக ஒரு சிங்கிள் உமன், இண்டிபெண்ட் உமனாக வந்து ஷீ டெல்ட் இட். ஸோ அதுதான் வந்து வித்யாவோடைய பெரிய பாசிட்டிவ் திங். அண்ட் மோரோவர் வந்து எங்கெங்கெல்லாம் வித்யா இருக்காலோ அங்கங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஃபன் இருக்கும். ஸோ ஷீ இஸ் லைக் முட்டைக்கண்ணி, ஓகேவா? ஏதாவது இந்த வீடியோவில் கூட யூ ஷுட் சி, ஏதாவது பேசும்போது கண் வந்து பெருசாகிடும், மொச்சக்கொட்டை மாதிரி. ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் சக்ஸஸ். அண்ட் ஐ மிஸ் வித்யா அ லாட். அவளை வந்து சீக்கிரத்தில் வந்து நான் மீட் பண்ணிட்டேன். ரியலி ஐ மிஸ் ஹர். ஸோ அவளோட மேரேஜ் கூட என்னால் போகவே முடியல. ஸோ பிகாஸ் ஆஃப் சர்டன் கான்சிக்வன்சஸ், பட் ஸ்டில் ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் உமன். இப்போ வந்து என் லைஃபோடைய 2 திவ்யா பீப்புள் பற்றி சொல்ல போகிறேன். 2 பேருமே வந்து திவ்யா, ஓகேவா? ஒன் இஸ் திவ்யா பாரதி, தி அதர் இஸ் திவ்யா பிரியா, சரியா? ஸோ இவங்க 2 பேர் பற்றியுமே வந்து ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திவ்யா பாரதி வந்து என் பக்கத்து தெருவிலே இருக்கா. அண்ட் அவளை ஸ்கூல் டைமில் இருந்தே வந்து எனக்கு தெரியும். எனக்குன்னு இல்லை, அவளுக்கு என்ன தெரியும், அதே மாதிரி தான் எனக்கு அவளை தெரியாது. ஸோ நாங்கள் வந்து காலேஜ் போனப்போ அவள் கேட்டால், நீங்கள் வந்து ஸ்கூல் சென்ட் ஜான்ஸில் தானே படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால். ஷி வாஸ் லைக், ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அகெயின் ஷீ இஸ் 2 years, அவளும் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஷி ஜாயின் பிஎட். ஸோ அவளை வந்து அப்படி தான் தெரியும். ஏன்னா அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து ஷீ இஸ் மச், என்கிட்ட வந்து அவள் அவ்வளோ ஒட்டிகிட்டு இருப்பா, லைக் அக்கா அக்கான்ட்டு. அண்ட் எப்படி வந்து பூரி வந்து எனக்கு ஒரு பெரிய தம்பியோ அந்த மாதிரி, திஸ் ஒன் திவ்யா பாரதி இஸ் ஒன் கிரேட் சிஸ்டர். ஸோ அதே மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் when I feel sad அந்த மாதிரியும் வந்து ஷீல் அப்படி என்னை வந்து ஷீல் டேக் மீ அவுட், வெளியில் கூட்டிகிட்டு போவா. வி போத் வில் கோ. ரீசெண்டாக வி வெண்ட் அவுட் அண்ட் வி ஹேட் பீட்சா. ஸோ அவளை பற்றி வந்து அவகிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா வந்து பாண்டேஜ், எவ்வளோ அளவுக்கு ஒருத்தவங்க கிட்ட வந்து அஃபெக்ஷனேட்டாக இருக்க முடியும். அஃபெக்ஷனேட்னா நாட் திஸ் சார்ட் ஆஃப் லைக் இந்த வழவழ குழன்னு குழைவாங்களா, நாட் தட் சார்ட் ஆஃப். ஸோ எப்படின்னா வந்து யதார்த்தமான ஒரு பர்சன் அவ. ஸோ இதுதான் வந்து திவ்யா பாரதி பற்றி. அண்ட் திவ்யா பிரியா பற்றி ஷீ இஸ் ஒன் ஸ்வீட்டஸ்ட் ஹார்ட். லைக் எப்படின்னா, லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து பெருசாக நம்பிக்கையே இல்லை, ஓகேவா? பிகாஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் வர மாட்டாங்க. ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் திஸ் சம் 4 months பேக் இந்த யூடியூப் சேனல். அப்போ வந்து ஐ ஹேட் ஒன் செல்ஃபோன், சரியா? அது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ப்ரீவியஸ் 1 to 2 chapters 3 chapters வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும், லைட் இஷ்யூஸ் இருக்கும். இப்போ அது இருக்காது, பிகாஸ் நான் கொஞ்சம் நல்ல ஃபோன் வாங்கிட்டேன். ஸோ யூடியூப்காகவே வந்து இந்த ஃபோன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திவ்யா வந்து ஸ்டார்டிங் ஆஃப் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து அவள்கிட்ட ஹெல்ப் கேட்கல. அவளே வந்து பேசினா, அவள் வந்து மாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரியான லைக் ஐம் ஸோ ஃபார்ச்சுனேட் டு மீட் குட் பீப்புள்னு பாருங்கள். அவளே வாலண்டியராக வந்தா. எதுவாக இருந்தாலும் லைக் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லி வி ஸ்டார்டட் டாக்கிங். லைக் எப்படின்னா வந்து என்னை விடன்னு கூட சொல்லலாம், என்னை விட அந்த யூடியூப் எப்படி பில்டப் பண்ணுன்ட்டு வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திவ்யா. நான் 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒன்று வந்து எனக்கு இந்த தம்ப்நெயில் பண்ணுறதுலாம் வந்து ஐ டென்ட் ஹாவ் சச் பிக் ஆப்ஸ் அண்ட் ஆல், பட் திவ்யா வந்து ஷீ இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவளோட ஃபோட்டோகிராஃபியோட வீடியோ வந்து நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை போயிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம பேசிட்டே இருக்கும்போது சைடில் வந்து அவள் எனக்கு பண்ணி கொடுத்த தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து முன்னாடி இந்த தம்ப்நெயில் இருக்காது.
அனிமேட்டட் தம்ப்நெயில்ஸ் ஒரு பார்ட்டுமே வந்து 5 மினிட்ஸாக வந்து நான் பிரேக்கப் ஆகிட்டு தட் வாஸ் சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். லைக் அப்போ வந்து ஐ டென்ட் ஹாவ் ஐடியா ஆஃப் டூயிங் இட் இன் தமிழ். ஸோ பிகாஸ் நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி டீச்சர், ஸோ நான் வந்து சிபிஎஸ்சிலே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் வந்து இருந்தேன். அண்ட் தென் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணனால ஐ ஷிஃப்டட் டு தமிழ் ஆல்சோ. எஸ்சிஆர்டிக்கும் வந்து ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது சிபிஎஸ்சி தான். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு 5 மினிட்ஸ் இதுவுமே வந்து பிரேக்கப் பண்ணி அவள் வந்து அவ்வளோ டைம் எடுத்து தம்ப்நெயில் பண்ணி கொடுப்பா. ஸோ எந்த காலத்தில் வந்து யாருமே வந்து பலனையே எதிர்பார்க்காம ஒரு ஃப்ரெண்டுக்காக இந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அது வந்து எனக்காக பண்ணா. இது வந்து லைஃப் லாங்காக நான் வந்து அவகிட்ட இருந்து மறக்கக்கூடாது. அவகிட்ட இருந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கணும். ஸோ அவளுக்கு வந்து ஒரு லைக் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹர் த்ரூ அவுட் மை லைஃப். அண்ட் இந்த மாதிரி அவள் இருக்கிறனால ஐ ஆக்சுவலி பிளெஸ்டர்னா பெரியவங்க மாதிரி நல்லா இருப்பேன் அப்படி கிடையாது. லைக் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், லைக் wherever she goes she has to attain all sort of success. and அதே மாதிரி ஒரு வீடியோ முடிச்ச உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லு, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதை சொன்னதே வந்து திவ்யா தான். இல்லாட்டி நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்க சொல்லவே மாட்டேன். அண்ட் ரிலேட்டட் டு தம்ப்நெயில் அவள் இல்லாட்டி வந்து ஐ திங்க் நான் இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப். ஷீ கேம் லைக் ஒன் ஏஞ்சல். ஸோ இது அவள் பார்த்து வந்து அவளுக்கு புல்லரிக்குமான்னு தெரில, பட் ரியலி இந்த மாதிரி ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து நான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஆல்ரெடி வீடியோவுமே இருக்குது, அது கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஷீ இஸ் திவ்யா பிரியா. அண்ட் ஒன் மோர் திங், திவ்யா பிரியா மாதிரி சூப்பராக வந்து யாராலும் வரைய முடியாது. ஷீ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. பயங்கரமாக வரைவா. ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கா. ஷீ இஸ் காட் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ செம பர்சன் இன் மை லைஃப். ஸோ சில பேருக்கெல்லாம் வந்து அவங்கள நினச்சாலே வந்து செம அப்படி சொல்லணும்னு நினைப்போம், லைக் சூப்பர் பீப்புள். அந்த மாதிரி ஷீ இஸ் ஒன் சச். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொருத்தரை பற்றி சொல்லியே ஆகணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஸோ ஷீ இஸ் ஜி மெல்ஷி கிறிஸ்டியானா. ஸோ அவளுக்கு என்ன பேச்சுலர்ஸ்லேருந்து தெரியும், பட் எனக்கு அவளை வந்து மாஸ்டர்ஸ்லேருந்து தான் தெரியும். பிகாஸ் அவள் என்னை பார்த்துருக்கா, லைக் பக்கத்து அலைட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஐ வாஸ் இன் டு பயோடெக் ஜுவாலஜி, ஷி வாஸ் இன் டு பயோடெக் பாட்னி. ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து அவளை 7 இயர்ஸாக கிட்டத்தட்ட ஒரே இன்ஸ்டியூஷன் தான் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ மெல்ஷி கிட்ட இருந்த ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி என்னென்னா, எனக்கு அவள்கிட்ட பிடிச்சதே வந்து வி வென்ட் டு சங்கர் நேத்ராலயா இன்டர்ன்ஷிப்க்கு வந்து சங்கர் நேத்ராலயா ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்து சின்சியராக வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வி ஒர்க் வித் பிசிஆர், ஓகேவா, பாலிமரேஸ் செயின் ரியாக்டர் வச்சு. அவள்கிட்ட வந்து எப்பவுமே வந்து தெல் பி லைக் ஸோ மச் ஆஃப் ஃபன். லைக் தெல் பி ஸோ மெனி டாக்டர்ஸ் ஓவர் தேர். சரியா, டாக்டர்ஸ் இருப்பாங்க, லேப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு டேல இருந்தே வந்து அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், என்னால் சிரிக்க முடியும். இந்த அளவுக்கு 24/7 யாராலையாவது வயிறு வலிக்கு சிரிக்க முடியுமா? கேட்க புக்குன்னு. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மெல்ஷி கிறிஸ்டியானா. ஐ கால் ஹர் கிறிஸ்டியானா. ஸோ லைக் எப்படின்னா வந்து மெல்ஷி கிறிஸ்டியானா இஸ் ஜஸ்ட் நேம், பட் கிறிஸ்டியானா இஸ் அன் எமோஷன். நான் அவளை வந்து அப்படி கூப்பிடுவேன். ஸோ லைக் அவள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ஹியூமர் சென்ஸ். அவள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஸோ தட் இஸ் ஹர். ஸோ லைக் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவகிட்ட போனாலே ஷீ இஸ் லைக் அ கவுன்சிலர். 2-3 வார்த்தை பேசுவா, ஏதாவது ஸ்டோரி சொல்லுவா, எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவள் வந்து லைக் ஷீ இஸ் ஒன் ஸ்டாண்டப் கொமேடியன் பை நேச்சர். எதுவுமே கிடையாது, அவள் பேசுவா, எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ and yes, I miss Christiana a lot, and I miss our Shankar Nethralaya days, dear. So I wish we could get such days back. ஸோ அதுதான் வந்து மெல்ஷி பற்றி. ஸோ வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லார் பற்றியும், என் லைஃப்பில் இருக்கிற எல்லார் பற்றியும் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் யார் வந்து பொறுமையாக உட்காந்து நான் பேசுறதை கேட்டுட்டு இருந்தீங்களோ, ஸோ ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்ஸ் டு யூ ஆல். அண்ட் ஒன்ஸ் அகெயின் 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற வீடியோஸ்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக திஸ் திங் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன்ல, லைக் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய டேலண்ட். ஸோ அந்த வீடியோவுமே இருக்குது. அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு வாங்க. நான் ஒரு பெரிய கருத்தும் இந்த வந்து இதோட ஒரு கதையும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய், திஸ் இஸ் திவ்யா பிரியா. பிரியங்கா ஒரு 4 இயர்ஸாக தெரியும். ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட் அண்ட் ஷீ இஸ் டேலண்டட் டூ. யூடியூப் சேனல் ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணதே her goal was to make learning easy and fun for children.
எப்போவுமே வந்து ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருப்பாள். நல்லா இருக்கா, நல்லா வந்ததா, எப்படி பண்ணுறேன், புரியுதா, அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாள். I think that goes to show how involved she was. I think she is reaching the goal. 1K, 2K, 3K subsனால் சும்மா வந்திருக்கோன்னு சொல்லலாம். 10K subsனால் I think it is really helping students actually. I hope எல்லாருமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஹர், கீப் ஷேரிங் திஸ். ஷீ டிசர்வ்ஸ் இட். கங்க்ராட்ஸ் பிரியங்கா. ஐம் வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ. யூ டிசர்வ் இட். கண்டிப்பாக இது வந்து 50K 1 million ரீச் ஆகிட்டே இருக்கும். யூ ஆர் கோயிங் டு டூ ஸோ வெல். ஆல் த பெஸ்ட். கீப் ராக்கிங். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இரு. ஹலோ பயோடவுன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், திஸ் இஸ் பூர்ணேஷ் குமார். நான் வந்துட்டு பிரியங்காக்கா கூட பிஎட்ல ஒன்றா படிச்சிருந்தேன். ஸோ லைக் அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் மை கிளாஸ்மேட், ஷி ஹஸ் பீன் அ வெரி குட் சிஸ்டர் டு மீ. ஸோ அதை தாண்டி இந்த என்டையர் காலேஜ், ஷீ இஸ் அ சீரியஸ் டேலண்ட். ட்ரஸ்ட் மீ, லைக் ஷி ஹஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேலண்ட். ஸோ லைக் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஹேட் 2 years of education along with her. So அதுக்கப்புறம் she has started a beautiful YouTube page for the students. She has been doing this very selflessly and putting in a lot of efforts. So like literally she has so much of n number of talents and do make use of those things. Kandipa, like keep following and learn a lot of things. She's always there to support you guys. And one insight from me to all of you is like simple: aim for greatness always. Thank you and good luck. Hi Priyanka, I am here the news for your 10,000 subscribers. I'm really happy for you. All the best. இன்னும் நீ நிறைய லெவலுக்கு ரீச் ஆகிட்டே போகணும். நீ நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்க உன் லைஃப்பில், பட் இது ஒரு சக்ஸஸாக அப்படியே போயிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப ப்ளஸ் பண்ணிக்கிறேன். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஃபார் யுவர் செல்ஃப். ஐம் ரியலி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் பேப் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். First of all, congratulations and best wishes. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ வந்து உன்னோட கரியரை டீச்சிங்காக சூஸ் பண்ணதுக்காக. பிகாஸ் ஃப்ரம் ஆ காலேஜ் டேஸ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போவே ஐ ஃபெல்ட் யூ ஆர் கோயிங் டு பி எ குட் டீச்சர் அப்படின்னு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன், நீ உன்னோட ப்ரொஃபஷனாக டீச்சிங் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நீ இப்போ எடுத்துட்ட அண்ட் யூ டூயிங் இட் ஸோ குட். பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப நல்லா டீச் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ திஸ், கீப் கோயிங். வந்து ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு. பிகாஸ் இப்போ நிறைய பேர் நிறைய சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ edtech கம்பெனிஸ் நிறைய இருக்குது ஃபார் டூயிங் திஸ். பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எது ரொம்ப கேட்சியாக இருக்கோ, எது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோ அதுதான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஸ்பெஷல் இருக்குது உங்களோட பயோடவுனில். அதனால தான் இவ்வளோ கம்மி டைம் ஸ்பேன்லேயே இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரியங்கா. Teaching is not a profession, it's a service oriented work and so on. So you're doing it so good and keep going. All the very best, my best wishes for you. இந்த மாதிரி நீ நிறைய பண்ணணும். And I'll be watching your channel. Bye. The award goes for most wonderful teacher has been declared, and it goes for you. Yes, Priyanka, congratulations for 10,000 subscriptions for your Biotown channel. I seen all your videos, everything which is very simple and easy to understand. Thank you for teaching all the students and many more to come. All the best for your career and keep teaching, keep rocking. All the best for your thoughts, great student also. Thank you.
எனக்கு தெரியும் நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சுருக்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீ பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி என்கிட்டயே சொன்னேன். அப்போது நீ அதிலே தெரிஞ்சிருக்கலாம் வித்தின் ஒரு கொஞ்சம் மந்த்ஸ்லேயே வந்து உனக்கு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னும் போது அப்போ உன்னோட ஸ்ட்ரெயின் அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக உன்னோட எஃபர்ட் எப்பயுமே வீண் போகாது. அது நீ பசங்களுக்காக பண்ணுறியா இல்லை உனக்காக பண்ணுறியோ கண்டிப்பாக அது உனக்கும் நல்லதான இருக்கும், உன் பசங்களுக்கும் அது நல்லதாக தான் போய் முடியும். எனக்கு தெரியும் உன்னோட டீச்சிங் வந்து எப்பயுமே பெஸ்ட் மட்டும்தான் நீ கொடுத்துருக்க நான் பார்த்த வரைக்குமே. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. இதை நீ இதோடு ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் நீ எப்படிலாம் இதை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்தனா கண்டிப்பாக உன் லைஃப் தி பெஸ்ட்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஐ லவ் யூ கா. Congratulations Priyanka on achieving 10K subscribers in your YouTube channel. I'm so proud of you. I've seen you from the scratch, like how you started this channel and how it came all the way up here, and all the creative cute ideas you put into the subject topics is really amazing. It has to be appreciated. I'm very proud of you. This is not the end. You have still more to achieve. There's a lot more milestones you have to cross, and I'm sure that's going to happen. With all God's grace and blessings, you will achieve your goal, your ambitions, and everything that has to be put into efforts. And all the very best for the future of the channel, for you as well as the people who are going to get educated under you. And they are lucky too. And congratulations again. I'm so happy for you. First of all, congratulations. உன்னோட சேனல் வந்து 10K ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கு என்னோட பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இன்னும் உன்னுடைய சேனலுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் வரதுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷஸ். ஸோ அடுத்தது சொல்லணுன்னா உன்னை பற்றி சொல்லணுன்னா இந்த 2 இயர்ஸில் வந்து நீயும் நானும் எவ்வளோ க்ளோஸ்னு எல்லாருக்குமே தெரியும். சொல்லவே தேவையில்லை நீயும் நானும் எவ்வளோ இதுன்னு. ஸோ இப்போவும் அந்த இது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து your care and love towards me வந்து இட்ஸ் வெரி 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 ஸ்பெஷல். ஸோ யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு கேரும் லவ்வும் அஃபெக்ஷனும் எனக்கு கொடுத்த என்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மோல்ட் பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. ஸ்டார்டிங் இருந்த அற்புக்கும் இப்போ இருக்கிற அற்புக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உன்னால் மட்டும்தான், நீ ஒருத்தி மட்டும்தான் காரணம். அண்ட் எவ்வளோதான் நீ என்னை இரிட்டேட் பண்ணாலும், எவ்வளோதான் நீ என்னை டீஸ் பண்ணாலுமே வந்து பட் யூ ஹேவ் அ செப்பரேட் பிளேஸ் இன் யுவர் ஹார்ட் ஃபார் மீ. ஸோ அது வந்து நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். அது எப்போவுமே மாறவும் மாறாது. அண்ட் உன்னோட சேனலில் வந்து நீ கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து எவ்வளோ என்ன சொல்கிறது பர்டிகுலராக நீ எவ்வளோ கொடுக்குற, அதுக்கு பின்னாடி உனக்கு இருக்கிற என்ன சொல்கிற ஹார்ட் ஒர்க். ஓகே, மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீ வந்து கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ்லேயும் வந்து உன்னுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கலர்ஸ் ரிலேட்டடாக ஒரு இது தருவேன். அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் சிலபஸ் தவிர்த்து நீ கொடுக்குற மற்ற இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் அப்புறம் வேறு எல்லாமே வந்து நீ அதுக்கு பின்னாடி இருக்க ஹார்ட் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும்னு புரியுது. ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் நீ போட்டு இவ்வளோ பண்ணுற, அதுக்கான உனக்கு சக்ஸஸ் தான் இந்த 10K. இன்னும் நிறைய வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கு என்னோட விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, ஓகே, ஸோ 12th படிக்கிற பசங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நல்லா படிங்க, எந்த ஒரு பயமும் இருக்க தேவையில்லை. ஸோ எல்லாமே வந்து நல்லாவே நடக்கும். எல்லாமே ஃபார் தி பெஸ்ட். நல்லா படிங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வச்சுக்காதீங்க. எப்படி இருந்தாலும் கொஷின்ஸ் கம்மியாக தான் ஆகும். எல்லாம் நல்லா படிங்க, ஓகேவா? எந்த ஒரு டென்ஷனும் ஆகாதீங்க. எல்லா எக்ஸாம்ஸும் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி இதையும் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். அண்ட் பிரிங்கு, all the very 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 best for your upcoming YouTube இது ஆகட்டும், லைஃப்க்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து all the very 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 best. ஸோ அற்பு எப்பவுமே மறந்துடாத. அற்பு எப்பவுமே உன்னை மறக்க மாட்டா. கண்டிப்பாக நீ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் என்னோட லைஃப்பில். அது யாராலையும் மாற்றவே முடியாது. என் கூட பழகின எல்லாருக்கும் தெரியும், என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அற்பு எப்பவுமே உன்னை மறக்க மாட்டா. நீயும் அற்பும் மறந்துடாத. ஆல் பெஸ்ட்.
Hello everyone, I'm Godlina Sharon Ruby of 12th Standard from Coimbatore district, living in a small beautiful town, Valpare. I'm here to exhibit my talent. I love singing. My favorite Christian musical artist is Brother Gifton Durai. I'm gonna sing one of his song, Inendel Ummile. வார்த்தை இல்லை என் நெஞ்சில் மனம் திறந்து பேச நினைத்தும் வரிகள் இல்லை என் கையில் பல மொழியில் கவிதை தெரிந்தும் தாயிடம் பேச துடிக்கும் சிறு மழலையின் தவிப்பும் 1000 என்னிலிருந்தும் எதை முதலில் பாட முடியும் நீரின்றி வாழ நினைத்தும் நீங்காது நெஞ்சில் இருக்கும் வழி மாறி ஓட துடித்தும் அழகாய் மனதிலே நிலைக்கும் மனதை மாற்ற நினைத்தும் என்னை மிஞ்சி கொஞ்சி இழுக்கும் என் மனதை மாற்றி அமைத்து துணையானி நெஞ்சோடு நீ இணைந்தே உம்மிலே வழிகள் தெரியாமல் நிறைந்தேனும் அன்பிலே நிலைகள் புரியாமல் இணைந்தேனும் வழிகள் தெரியாமல் நிறைந்தேன் அன்பிலே நிலைகள் புரியாமல் வார்த்தை இல்லை என் நெஞ்சில் மனம் திறந்து பேச நினைத்தும் வரிகள் இல்லை என் கையில் பல மொழியில் கவிதை தெரிந்தும். I'm also interested in drawing. Here are a few of my drawings. Thank you. I convey my hearty thanks to BioTown for giving me this wonderful opportunity. It's my favorite channel. It's really useful and I gain a lot of knowledge from this. Wish you a grand success, dear Priyana. Please do like and subscribe. Thank you. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசுகிற கதையெல்லாம் கேட்டதுக்கு லைக் பிக் தேங்க்ஸ் டு யூ ஆல். ஸோ வந்து லாஸ்ட் பட் நாட் தென் லீஸ்ட் இந்த ஒரு பலியாடு பற்றி ஐ ஹாவ் டு டெல். ஸோ இட் டஸ் லைக் சின்ன குழந்தைங்களுக்கு தான் வந்து தே ஆல் லைக் ஆல் திஸ் டெடி பியர்ஸ் இந்த ஸ்டஃப்டு டால்ஸ்லாம், பட் எனக்கு அப்படி கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் பிக்கெஸ்ட் சப்போர்ட் இன் மை லைஃப். ஸோ பிகாஸ் நம்மளோட இமோஷன்ஸ் ஆகட்டும் ஃபீலிங் ஆகட்டும் வந்து ஒரு லிவிங் பர்சனோட நம்ம வந்து காமிச்சோன்னா வந்து பெரிய சண்டையில் முடிஞ்சிடும். நம்மளோட அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் வந்து காமிச்சோன்னா இது மட்டும்தான் வந்து whatever I talk, I keep on talking, it will listen to me. I keep on shouting at him, it will listen to me. I keep on doing whatever I wish to just listen to me. So இது ஒரு பெரிய stress burster in my life. ஸோ இது மாதிரி டாய்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கிறதுக்கு I feel there is no specific age. ஸோ இது வந்து எப்படி வந்து நான் வந்து பிளான்ஸோட ரொம்ப பேசுகிற டைப். ஸோ ஐம் ஒன் பக்கா நேச்சுரலிஸ்ட். எனக்கு வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸோட பேசுகிற மாதிரி ஐ டாக் வித் திஸ் இண்டிவிஜுவல். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சூப்பரான நேம் வச்சுருக்கேன். இது பேர் வந்து அப்பு. பிகாஸ் கமல்ஹாசனோட ரோல் மாதிரி குட்டியாக லைக் இவ்வளோ தான் இருக்குல்ல, லைக் இது நோண்டு இருக்குல்ல. ஸோ தட் இஸ் வை ஐ ஹாவ் நேம் திஸ் ஆஸ் அப்பு. ஸோ லைக் இதிலேருந்து நான் ஒரு பெரிய கருத்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து யார்கிட்டையாச்சும் வந்து ஷேர் பண்ணணும். அது ஒரு பிளான்ட் ஆகட்டும், ஒரு பெட் அனிமல் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு குண்டு அப்பு ஆகட்டும். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிட்டே இருக்கும். டோன்ட் கீப் எவ்ரிதிங் டு யுவர் ஹார்ட். திஸ் மைட் சவுண்ட் ஸோ கிடிஷ் பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ் அவுட். ஸோ இது வந்து ஒரு சின்ன கருத்தாக நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு பர்சன் கிட்ட வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ கோ டாக் டு தெம். ஸோ பி யோர் செல்ஃப். ஸோ யாராவது லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க கிட்டையாச்சும் பி யோர் செல்ஃப், ஓகேவா? ஸோ ரொம்ப ஓவர் ஆக்டிங் சீன் நோ, ஒருத்தவங்க கிட்டையாச்சும் பி யோர் செல்ஃப், த ரியல் யூ. இதுதான் நான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஐ பி மை செல்ஃப் வித் திஸ்
திஸ் திங். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட ஐ எம் லைக் வைண்டிங் ஆஃப். அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், மோட்டிவேஷ்னல் லாக் வீடியோஸ். அண்ட் தென் இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நிறையா ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எதனால் இந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட்னா, திருப்பியும் நான் போர்டுக்கிட்டே இருந்து பேசினேன்னா வந்து கொஞ்சம் போர் அடிச்சிரும்ல, எப்போ பார்த்தாலும் பின்னாடி அந்த லைக் வாட் எவர் ஐவ் ட்ரான். ஸோ அதனால ஸ்பெஷலாக இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில். Hope you enjoyed this celebration, and yes, thanks a lot my dear brothers and sisters, without which this wouldn't have been possible. So நீங்க இல்லாட்டி இது வந்து not at all possible. So next ஒரு unexpected thing. next இதுக்கப்புறம் வந்து ஒரு செலிப்ரேஷன்னா வந்து அது 6 digit நம்பராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எவ்வளோ இயர்ஸ் எடுத்தாலும் சரி. 100k subscribers. So yes, I'm eagerly waiting for that. I'm ready to wait for years and make that video. And yes, ஒரு பெரிய நன்றி.